பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற வசனம் யாத்ராகமம் 32 அதிகாரம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமேன். இந்த காரியத்தை நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்க்குறோம் தெரியுமா? யாத்ராகமம் புஸ்தகங்களில் வாசிக்கும் பொழுது மோசே ஆண்டுடைய சமூகத்தில் போய் 40 நாள் இரவும் பகலும் காத்திருந்து அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து அவரால் எழுதப்பட்ட கட்டளைகளை வாங்கி கொண்டு திரும்பி வருகிறார். மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவர் காண்கிற ஒரு காட்சி என்ன தெரியுமா? மோசே மலையிலிருந்து வருவதற்கு நாட்கள் தாமதமானதுனால தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாக்கி கொண்டார்கள். கன்றுக்குட்டியைப் போல வார்ப்பித்து பொன்னினாலே உருவாக்கி கொண்டார்கள். இந்த தெய்வம் தான் எங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அந்த தெய்வத்தை கொண்டாட ஆரம்பித்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு பாவம் நினச்சி பாருங்களேன். அவ்வளவு கஷ்டத்தில் இருந்த மக்களை ஆண்டவர் காப்பாற்றி வழிநடத்தி யோர்தானை கடந்து அவ்வளோ அற்புதங்களை செய்து மன்னாவை கொடுத்து போஷித்து வழிநடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரு சில நாட்களில் மறந்து எவ்வளவு துணிகரமாக ஆண்டவருக்கு விரோதமாய் இன்னும் ஒரு தெய்வத்தை உருவாக்கி அதை வணங்கிறதுக்கு இஸ்ரவேல் மக்கள் முற்பட்டாங்க. இப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இவங்களை அழிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் மிகுந்த கோபத்தோடு சொல்லும்போது மோசே ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சி பிரார்த்திக்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் உங்களுக்கு தெரியும் தானே, கீழ்ப்படியாமல் இருப்பாங்கன்னு தெரியும் தானே, தயவு செஞ்சு உங்களை மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கெஞ்சி பிரார்த்திக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் என் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிதாபம் கொள்கிறார். மோசே போய் கெஞ்சி பிரார்த்திக்கிறார் மக்களுக்காக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, துணிகரமான பாவங்கள் எத்தனை நம்முடைய இருதயத்தில் இருக்குது, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மன்னிக்கிறதுக்காக நம்ம இடத்துல வந்திருக்கிறார். தயவு செஞ்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம நினைக்கலாம், நான் என்ன பெரிய பாவமாக பண்ணிட்டேன். தப்பு பாவத்தில் பெருசு சிறுசுலாம் கிடையாது. பாவம் பாவம் தான், சிறுசோ பெருசோ தண்டனை ஒன்று தான். ஆண்டவர் கஷ்டப்படுத்தாதீங்க. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதுக்காக இறங்கி வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க, வருந்தி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம மேலே பரிதாபம் கொண்டிருக்கிறார். பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.